ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோவை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஐ எம் ஜஸ்ட் சென்டிங் யூ ஆல் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன மாதிரியான மெசேஜஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ 2 பைல் வச்சுருக்கேன். ஸோ பைல் நம்பர் 1 in the quotation. See, smile please. So look at the lovely. பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப லவ்லியாக இருக்குது. ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பைல் நம்பர் 2 me time. ஓகே, ஸோ தெரியுதா? பைல் நம்பர் 2 me time. பைல் நம்பர் 1 smile please. ஃபைன். ஸோ இந்த 2 இதில் யாருக்கு எந்த பைல் வேணுமோ டெஃபினட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. 2 பைலுமே நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ், தாராளமாக பார்க்கலாம். ஸோ டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் பாஸ் பண்ணி கூட வீடியோ பார்த்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம இப்போ பைல் நம்பர் 1க்கு போகலாம். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் ஸ்மைல் ப்ளீஸ் இந்த ஒரு இதை சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ரீடிங் உங்களுக்கு யூனிவர்ஸ் தராங்க? ஓகே, இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் வரணும், பார்ப்போம். சரி, குட் நியூஸ் வரணும்னு சொன்ன உடனே லவ்லியான ஒரு கார்டு வந்திருக்கு. 10 of Pentacles. பார்க்குறப்பவே எவ்வளோ லவ்லி செலிப்ரேஷன், ஹாப்பினஸ் டுகெதர், ஃபேமிலி. சி, ஃபேமிலியோட பாண்டிங், ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்ஸ், ஒரு ஹாப்பி ரீயூனியன். எஸ், ரீயூனியன் இஸ் பாசிபிள். லுக் அட் த கார்டு, டூ மச் ஆஃப் எல்லோ, ரெட், வெரி வெரி பேஷனேட்டாக இருக்கு, வெரி மச் ஆப்டமிஸ்டிக்காகவும் இருக்கு. ஸோ இந்த கார்டை நான் இப்போ காமிக்கிறப்பவே ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு லைஃப், ஹாப்பினஸ், ட்ரூ ஜாய் இதெல்லாமே உங்கள் லைஃப்பில் வரணும் அப்படின்ட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. பல வருஷம் பல நாட்களுக்கான போராட்டம் ஃபைனலி இட்ஸ் கம்மிங் டு எண்ட். யூ ஆர் கெட்டிங் ஃப்ரீடம் ஃபைனலி ஆன் திஸ் ஸ்பெஷல் டே அன்னைக்கு. நீங்களுமே உங்களோட லைஃப்லுமே ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சரி, என்னால் இந்த கார்டை கீழே வைக்கவே முடியல, அவ்வளோ அழகாக இருக்கு. சரி, திஸ் இஸ் டெஃபினெட்லி குட் நியூஸ் தான். ஸ்டார்டிங்கே ஒரு நல்ல நல்ல நியூஸ் வந்திருக்கு. ஸோ ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகளாக இருந்துச்சுன்னா எஸ், இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, சரி, ஆக்சுவலி இந்த ஹார்ட் பிரேக், டூ மச் ஆஃப் ஹார்ட் பிரேக்ஸ். லுக் அட் த கார்டு. இந்த ஹார்ட் பிரேக்னால நீங்கள் ரொம்ப உங்களை நீங்களே பூட்டி வச்சுருக்கீங்க. கரண்ட்லி எக்ஸ்பிரஸ் எதுவும் பண்ணாமல், யார்கிட்டயும் போய் உங்களோட ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்கீங்க. பிகாஸ் ஏதோ பேசினா மறுபடியும் ஹர்ட் ஆகிடுவோம், ஏதோ சொல்லுவாங்க, நம்ம சென்சிட்டிவ் எமோஷ்னல் ஆச்சே, நமக்கு ஹர்ட் ஆகிடுவோம். திஸ் திங் இஸ் எண்டிங். இது எண்ட் ஆகுது. சி, இந்த 2 கார்டையும் பாருங்க. லுக், லவ்வர்ஸ் கார்டு பாருங்க. ட்ரூ லவ், உங்க லைஃப்ல ட்ரூ லவ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பிரச்சனைகள், ஹார்ட் பிரேக்ஸ் போகுது. ஸ்டில் ஃபைனலி ஹாப்பி ஃபேமிலியில் எண்ட் ஆவீங்க. இட்ஸ் ட்ரூ. உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறைய ஹார்ட் பிரேக்ஸ். பட் அட் த எண்ட் கண்டிப்பாக ஹாப்பி ஃபேமிலியில் எண்ட் ஆவீங்க. ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு. சோல்மேட், எஸ், உங்களோட சோல்மேட் உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஃபேமிலி கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப டூ மச் ஆஃப் ஹார்ட் பிரேக்ஸில் இருக்கீங்களோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும், ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். இட் குட் பி ஆஃப் எனி திங். எந்த ரிலேஷன்ஷிப் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் இருக்கலாம்,
இல்லை உங்களோட க்ளோஸ் டு ஒன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு இதில் நீங்கள் வந்து சிக்கியிருக்கீங்களோ அதுலேருந்து ஃப்ரீடம். ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை, உங்களோட கோலுக்கு உங்களோட விஷஸ்க்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னாலுமே அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். எஸ், எதர் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா நீங்களே வந்து யாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக வந்துடுவீங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டு இந்த ஹார்ட் பிரேக்ஸில் இருந்தும் சரி, நீங்கள் இப்போ உங்களோட கோல்ஸ் ட்ரீம்ஸ் எல்லாமே வந்துட்டு வெளி உலகத்துக்கு கொண்டு வராமல் பூட்டி வச்சுருந்தாலும் சரி, எவ்ரி திங் இஸ் கம்மிங் அவுட். அந்த ஃப்ரீடம்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வருது. பி பேஷனேட். நீங்கள் வந்து லவ்லையும் சரி ஃபேமிலி விஷயத்துலையும் சரி கொஞ்சம் சென்சிட்டிவான பர்சன் தான், எமோஷ்னல் டூ. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு அந்த பேஷனுங்கிறது எப்படி சொல்கிறதுனா வெரி பேஷனேட்டாக இருப்பீங்க. பட் அட் த சேம் டைம் அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே கிவ் அப் பண்ணிடுவீங்க. டோன்ட் கிவ் அப். வென் யூ வாண்ட் தட் பர்சன், அந்த பர்சனாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி வேணும், ஃபேமிலி ஹாப்பினஸ் வேணும், உங்கள் பார்ட்னர் வேணும், ஃபைட் ஃபார் இட். அந்த பேஷனை ஏன் வந்துட்டு விடுறீங்க? நல்லா ஹாப்பியாக டுகெதராக இருக்கும் போது இருந்த அந்த பேஷன் ஃபைட் பண்ணிட்டு கொஞ்சம் பேசாமல் இருக்கிற டைமில் அப்படியே டோட்டல் கிவ் அப். திருப்பி அந்த பேஷனே காணும், எங்கே போச்சு? ஓகே, ஸோ லுக் அட் த கலர்ஸ் ஆஃப் த கார்ட். பாருங்க, மேனிஃபெஸ்ட், பவர்ஃபுல் கார்டு, ரொம்ப லவ்லியான ஒரு கார்டு. டூ மச் ஆஃப் ரெட், எல்லோ, பேஷன். டோன்ட் கிவ் அப். கிவ் அப் பண்ணாதீங்க, எதுலையுமே கிவ் அப் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வேணும்னா ஃபைட் ஃபார் இட். ஃப்ரீடம், எஸ், நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரீடம்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரி, ஜஸ்டிஸ். நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கும் நீங்கள் ட்ரூவாக இருந்ததுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். சரி, நீங்கள் வந்து யூ மே திங்க், நான் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கேன், பட் ஆனால் எனக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ ஸ்டாப் திங்கிங் நெகட்டிவ்லி. கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கும். பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் என்னைக்கு அந்த ஒரு பேஷனை ஹோல்ட் பண்ணுறீங்களோ, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணுங்கிறத ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கீங்களோ, நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரும். பட் ஸ்டில் உங்களோட கோலாக இருக்கட்டும், ஃபேமிலி ஹாப்பினஸ் டுகெதராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் உங்களுக்கான ஒரு ஃப்ரீடமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் வேணுமோ அதில் ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபைனலி வில் கெட் அ ஜஸ்டிஸ். டோன்ட் கிவ் அப். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி உங்களுக்கான அந்த ஃப்ரீடம் வரும்னு நான் சொன்னேன். அந்த ஃப்ரீடம் கிடைக்கிறப்போ வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ஸோ பி ப்ரிப்பேர்ட். இப்போவே ப்ரிப்பேர்ட் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எனி டைம் வந்து உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம், அதாவது நீங்கள் உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறப்போ யாரெல்லாம் பிளாக்கேஜ் பண்ணிட்டு வந்தாங்களோ அவங்க அப்படியே அமைதியாயிருவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு அந்த பிளாக்கேஜஸ் இல்லாமல் ஃப்ரீயாக நீங்கள் வந்து முடிவெடுக்கலாம். ஸோ ஈஸியாக ஃப்ரீயாக போகலாம். அப்போது அந்த டைமில் வந்துட்டு ப்ராப்பரான டெசிஷன் எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உட்காந்து ஹார்ட் பிரேக்ஸில் உட்கார ஸ்டாப் பண்ணிவிட்டு பிலீவ் தட் உங்களுக்கு அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்பணும். ஓகே, நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் மிரர் போங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீங்கள் எப்படி உங்கள் கூட பேசுகிறீங்க, உங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருக்குது, ப்ராக்டிஸ் தட். பி போல்ட். ஓகேங்களா? மோர் கனெக்ட் வித் யுவர் செல்ஃப் மோர். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஃபயர் எனர்ஜி அதை வெளியே கொண்டு வாங்க. Okay, one more card. Okay, Tower. See, actually வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்திங் இஸ் எண்டிங். அந்த ஃப்ரீடம் நான் சொன்ன பார்த்தீங்களா, அதாவது உங்கள் லைஃப்பில் வந்து எந்த விஷயம் வந்து உங்களை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சில ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு சில கெரியர் லைஃபாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ கரண்ட்லி உங்கள் லைஃப்பில் ஒரு எட்ஜில் நிற்குது. இது வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி அது உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்ல முடியாதபடிக்கு பேலன்ஸ் ஆகிட்டு எட்ஜில் நிற்குது. யூ கான்ட் ட்ரஸ்ட் தட், யூ கான்ட் டிபெண்ட் ஆன் தட்.
ஓகேங்களா? அதையே நம்பிட்டு அதே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் இருக்குது. இது ஒரு பர்சனாக கூட இருக்கலாம், மேபி உங்கள் லவ்டு ஒன்னாக இருக்கலாம். கிவ் அப். டவர் கார்டு வந்திருக்கு. டோன்ட் ஹோல்ட் டூ மச். உங்கள் லைஃப்பில் வந்து எந்த ஒரு விஷயம் ஸ்டேபிளாக இல்லையோ, அது பர்சனாக இருந்தாலும் சரி, அது உங்கள் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அதை கிவ் அப் பண்ணுங்க, ஹோல்டு பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட டெசிஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் எஸ் மெச்சூரிட்டி இருக்கு. ஐ திங்க் உங்களோட லைஃப்பில் வந்து யூ கோயிங் டு மீட் சம் ஹேண்ட்ஸம் பர்சன். யாரோ ஒருத்தவங்க வரப்போகிறாங்க. யூ மே கெட் சம் ப்ரொபோசல். கண்டிப்பாக ப்ரொபோசல்ஸ்க்கு சான்சஸ் இருக்கு. நீங்கள் வந்து செல்ஃப் இமேஜ்க்கு இனிமேல் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஹவ் யூ portray yourself, நீங்கள் எப்படி வந்துட்டு உங்களை வந்து வெளியே காமிக்கிறீங்க, பீப்புள் வந்துட்டு எப்படி உங்களை வந்து பார்க்குறாங்க. யூ மே பி ரோல் மாடல் ஃபார் சம் ஒன். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சில பேருக்கு நீங்கள் ரோல் மாடலாக தான் இருப்பீங்க. அதாவது உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்சஸில் சொல்கிறேன். நீங்கள் ட்ரெஸ் பண்ணுற விதம், நீங்கள் வந்து ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆகிற விதங்கள் வந்துட்டு பீப்புள் சைலண்டாக நோட்டீஸ் பண்ணுவாங்க இனிமேல். ஓகே, ஸோ உங்கள் ஹார்ட் பிரேக்ஸ் எண்டிங் ஆகுதுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த டெம்பரவரி பர்சன், அந்த டாக்ஸிக் பர்சன் வந்துட்டு யாருன்னு தெரியும். அவங்கள கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னாவே வந்துட்டு உங்களோட ஹார்ட் பிரேக் அவங்களோடயே அப்படியே போயிடும். யூனோ இல்லை, உங்களுக்கு தெரியும் எந்த பர்சன், எந்த ஒரு சூழ்நிலை உங்களை இந்த ஹார்ட் பிரேக்ஸ்க்கு கொண்டு வருது. ரிலீஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் வருது. ஸோ அதான் அவங்க ஸ்மைல் ப்ளீஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. இனிமேல் நீங்கள் வந்து நிறையா சிரிக்கிறதுக்கும் நிறைய சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நிறைய மூமெண்ட்ஸ் வருது. பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில இந்த நெகட்டிவ் டெம்பரவரி பர்சன்ஸ் சூழ்நிலைகள் விலகுது. ஓகே, ஸோ இந்த டவர் கார்டு வந்தனால வந்துட்டு தட்ஸ் a ஸ்ட்ராங் மெசேஜ் ஆல்சோ. அண்ட் ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரலாம் ஒரு சில பேருக்கு. பட் ஹோல்ட் பண்ணுங்க, உங்கள் பேஷனை விட்டுற வேண்டாம். ஓகே, ஸோ இந்த கார்டில் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபைல் நம்பர் 1 எனக்கு ரொம்ப சூப்பராக தான் வந்திருக்கு மெசேஜஸ் எல்லாமே. அண்ட் ஒன் சைட் நான் லவ் பண்ணுறேன், அவங்கக்கிட்ட என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, நான் எப்படி பண்ணுறது, எங்களோட ரிலேஷன்ஷிப் வாட் வில் பி த ஆன்சர். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. when the right time comes, உங்களுக்கான அந்த ரைட் டைம் உங்களுக்கே தெரியும், இப்போ ப்ரப்போஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ பண்ணுங்கள். அண்ட் உங்களோட டெசிஷனில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும். உங்களுக்கு அந்த பர்சன் வேணும்னா யூ ஹாவ் டு ஃபைட் ஃபார் இட். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் போராடணும். போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணோடனே அவங்க ஏதாவது பதில் சொன்ன உடனே ஓகே டாட்டா பை பை, அதெல்லாம் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இட்ஸ் பி ஷியோர் அந்த பர்சன் வேணும்னா அவங்களோட லைஃப் லாங் உங்களால் கண்டினியூ பண்ண முடியும், லைஃப் லாங் அவங்களோட உங்களால் வாழ முடியும். அந்த ஒரு தாட்ஸ் இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுங்க. இல்லை ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா டோன்ட் ப்ரப்போஸ், இப்போதைக்கும் பண்ணாதீங்க. ஓகே, பாசிட்டிவ் ரிசல்ட் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகே, ஃபைல் நம்பர் 1 எனக்கு ஃபர்ஸ்ட் கார்டு இதை பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஃபைனலி எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் எண்ட் ரிசல்ட் வில் பி திஸ். போராட்டத்துக்கான பலன் உண்டு. ஓகே, magician, yes. ஸோ நான் சொன்ன மாதிரி சம்திங் இஸ் எண்டிங் நான் சொன்னேன். இங்கேயுமே வந்து உங்களுக்கு டவர் கார்டு தான் வந்திருக்கு பாருங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் எண்ட் ஆகிறப்போ உங்களுக்கு தெரியும் அது எந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பை விட்டு போக போகுதுன்னு. ஜஸ்ட் அதை போய் தடுக்காதீங்க, ஜஸ்ட் வாட்ச். தள்ளி நின்று அதை வந்து பாருங்க, ஆனால் தடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஏன் வந்து தள்ளி நின்று பார்க்கணும், எனக்கு அது வேணும், அப்போ நான் ஏன் ஃபைட் பண்ணக்கூடாது? டோன்ட் ஆஸ்க் தட், கேட்காதீங்க. பிகாஸ் உங்கள் லைஃப்பில் வந்து டெம்பரவரியாக இருக்கிறனால தான் யூனிவர்ஸ் அதை வந்து உங்கள் லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸ்ட்ராங்காக டவர் கார்டு 2 இதுலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அதை நீங்கள் ஹோல்டு பண்ண உங்களால் இந்த ஹாப்பி ஃபேமிலி ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணுங்க, பி ப்ராக்டிக்கல். இந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், சென்சிட்டிவ்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகே, அண்ட் யாரோடையுமே வந்துட்டு அதிகமாக கம்யூனிகேட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யோர் கோல்ஸ். நீங்கள் வந்து ஓவராக வந்து கம்யூனிகேஷன் ஏன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, பிகாஸ்
கரண்ட்லி வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு சில பேர் லோன்லியாக இருக்கலாம், பேசக்கூட ஆள் இல்லை, ஃபோன் பண்ணக்கூட ஆள் இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தால் கூட இனி சூன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் வந்து உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஸோ காசிப் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அவங்களோட டெய்லி கான்வர்சேஷன் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் உங்கள் கோல்ல இருந்து நீங்கள் தள்ளி போயிடுவீங்க. ஸோ மோஸ்ட் கோல் ரிலேட்டட் பேஷனேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதிக கான்வர்சேஷன்ஸ், அதிக காசிப்ஸ் எதுவும் வேண்டாம். ஓகேங்களா, அது உங்கள் கோல்ல இருந்து தள்ளி கொண்டு போயிடும். மெஜிஷியன் கார்ட், see, you have everything you need to do anything you want. உங்கள் லைஃப்பில் எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன இருக்கோ அதை வச்சே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு வாழ்க்கையை, நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை உருவாக்கலாம்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட இந்த டேலண்ட் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, விஸ்டம் இருக்குது. ஆனால் கான்ஃபிடென்ட் இல்லை. எங்கே நம்ம இதை பண்ணிட்டா ஃபெயிலியர் ஆயிருமோ, எல்லாரும் நம்மளை ப்ளேம் பண்ணுவாங்க, காசிப் பண்ணுவாங்க. என்னைக்கு இந்த தாட்ஸ், இந்த 3 விஷயம் உங்கள் இந்த தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை விட்டு போகுதோ அப்போவே வந்துட்டு எவ்ரிதிங் வந்து உங்களுக்கான கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடைச்சிரும். ஓகே, ஸோ மெஜிஷியன் கார்டு ஆல்சோ வந்திருக்கு. நல்ல பாசிட்டிவ் கார்ட்ஸ் வந்துருக்குங்க, நிறைய பாசிட்டிவ். ஈவன் இந்த டவர் கார்டு ஆல்தோ வந்து இது உங்கள் லைஃப்பில் ஒரு லாஸாக இருக்கலாம், ஒரு சில எமோஷ்னல் அவுட்பர்ஸ்ட் அது மாதிரியும் வரலாம். பட் அது உங்களோட லைஃப் க்ரோத்துக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். திங்க் பாசிட்டிவ். ஓகேங்களா, ஒரு சில நெகட்டிவ் ஃபேஸ் பண்ணீங்கனாலுமே, ஒரு சில லாஸ் ஃபேஸ் பண்ணாலுமே உங்கள் க்ரோத்துக்கு வந்துட்டு அது தடையாக இருக்கிறதுனால அது ரிமூவ் ஆகுது. ஸோ அப்படி நினைங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். பைல் நம்பர் 1, டெஃபினட்டாக வந்து நீங்கள் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு டெஃபினட்டாக உங்களுக்கான அந்த ஃப்ரீடம் இனிமேல் வந்து கிடைக்கும். அண்ட் அந்த கார்ட்ஸ்லேயே வந்துட்டு அழகாக உங்களுக்கு சொல்லிருச்சு. ஸோ பி மெஜிஷியன் மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்களே அழகாக பெயிண்ட் பண்ணுங்கள், அழகாக க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கான ஃப்ரீடம் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் வந்து இந்த மீ டைம் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஓகே, பைல் நம்பர் 1 எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. சூப்பர் ஃப்ரீடம். உண்மையிலே இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நல்ல ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்ப்போம் பைல் நம்பர் 2 உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வராங்க, வாட் மெசேஜ். ஓகே, எடுத்தோன்னே ஹேங்க்டு மேன், Queen of Swords, oh Empress, lovely. Four of Pentacles, okay. So, freedom of thinking. உங்களுக்கான ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுயமாக யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோ நாள் வந்துட்டு நீங்கள் யோசிக்கிறதுக்கு கூட உங்களுக்கான அந்த ஃப்ரீடம் இல்லாமல் இருந்திருக்கும், உங்கள் லைஃப்பை பற்றி யோசிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கான ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருந்த நிறைய விஷயங்களை வந்துட்டு வெளியில் சொல்கிறதுக்கு, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் அமையும். நீங்கள் சொல்கிறத ஒரு சில பர்சன்ஸ் வந்து கேட்பாங்க, உங்கள் மனசில் இருக்கிற அந்த பெயினை கேட்பாங்க, உங்கள் ஆசைகளை கேட்பாங்க, அதை நிறைவேற்றியும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் மதர்லி லவ், மதர் எர்த்தோட கம்ப்ளீட் பிளெஸ்ஸிங், கம்ப்ளீட் லவ் இருக்குது. ஸோ உங்கள் மதர்ஸோட அதிகமாக கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் மதராக இருந்தீங்க அப்படின்னா சில்ட்ரன், உங்கள் குழந்தைங்களோட அதிகமாக கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மூன் எனர்ஜியோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கு. ஓகே, ரொம்ப நாள் ஏதோ ஒரு பிளானிங்ல யோசனையிலே உட்காந்துருக்கீங்க. பட் ஆனால் வந்து அது ரியாலிட்டியில் கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கான அந்த ஒரு ஹெல்ப் கிடைக்காம இருந்திருக்கலாம். எஸ், அந்த ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு உங்களோட ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சரி, உங்களை பற்றி யோசிக்கிறதுக்குமே அதிகமான டைம் கிடைக்கும். அதுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலைகளும் அமையும் உங்களுக்கு. ஸோ உங்களோட விஷஸாக இருக்கட்டும், கோல்ஸாக இருக்கட்டும், எந்தெந்த விஷயங்களும் நீங்கள் ஹோல்டு பண்ணீங்களோ கிவ் அப் பண்ண வேண்டாம், ஹோல்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறப்போ வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலாம். பொறுமையாக இருந்ததுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் இருக்குது. ஓகேங்களா,
Sun card. See, look at the card. Okay, so see the card. அவ்வளோ பிரைட்னஸ். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க இந்த கார்டை பார்த்துக்கிட்டே. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு லைஃப், நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு லைஃப். எஸ், யூ ஆர் கெட்டிங் இட். இந்த ஃப்ரீடம் தானே வேணும்னு கேட்டீங்க. இந்த ஒரு பிரைட்னஸ், இந்த ஒரு லவ்லியான ஒரு லைஃப் நீங்கள் கேட்டது. எஸ், உங்களுக்கு கிடைக்குது. ஆக்சுவலி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்களே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ரொம்ப க்ளோ ஆவீங்க. உங்களுக்கு சன் எனர்ஜியும் சரி, மூன் எனர்ஜியும் சரி சப்போர்ட் பண்ணும். ஸோ ப்ரே மோர் ஃபார் சன் அண்ட் மூன். சனுக்கும் மூனுக்கும் நிறைய ப்ரே பண்ணுங்க. நியூ ஜாப் கேட்குறீங்களா? எஸ், கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக நான் பிஸ்னஸ் பண்ணணும். எஸ், நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அதில் என்னென்ன பிளாக்கேஜஸ், என்னென்ன ஒரு தடைகள் இருந்துச்சோ அது அப்படியே வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? பட் ஆனால் அட் த சேம் டைம் வந்துட்டு நல்ல ப்ராப்பராக வந்துட்டு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலோட ஹெல்ப்பும் தேவை. ஓகேங்களா? ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிலுமே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்து இன்வால்வ் ஆகணும், ட்ரூவாக இருக்கணும். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டிவைனோட, யூனிவர்ஸோட ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் ஆகுறீங்களோ, மனசார முழு மனசோட கனெக்ட் ஆகுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாகவே நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இது ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம். இந்த ஒரு ஃப்ரீடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகரத்துக்கான பிளாக்கேஜஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். பட் ஆனால் வந்து ஓவராக திங்க் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் வந்து யூ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ பி ஆக்டிவாக இருங்க. ஓகேங்களா? ரொம்ப ஓவராக லைஃப்பில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. ஓவர் திங்கிங்கும் வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. See, don't be செல்ஃப் ப்ரிசனாக இருக்காதீங்க. ரொம்ப உங்களை நீங்களே கட்டி போட்டு வச்சுருக்கீங்க. உங்களை யாரும் ஆக்சுவலி கட்டி போடலை. ஒரு சில பர்சன்ஸோட ஒப்பீனியன்ஸாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற விதங்களை நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறனால தான் உங்களுக்கு நீங்களே ஓன் ப்ரிசனை உருவாக்கி வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் லெட் கோ, டோன்ட் கேர். யார் என்ன சொன்னாலும் ஜஸ்ட் டோன்ட் கேர். உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும், உங்கள் ஃபேமிலிக்கு தெரியும், அண்ட் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி தெரியும். தட்ஸ் ஆல் மேட்டர்ஸ். ஓகேங்களா? தேர்ட் பர்சன் வந்து இவ்வளோ நாளாக உங்கள் லைஃப்பில் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்துட்டு நீங்கள் அவங்கள ஒதுக்கி வைக்கணும். நீங்கள் ஸ்டெப் எடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறப்போ வந்துட்டு அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. சி, இருட்டாக இருக்கிற லைஃப்பில், உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கிற உங்கள் லைஃப்பில் கம்ப்ளீட்டான பாசிட்டிவிட்டி, பிரைட்னஸ் வரும். சரி, இந்த கார்டை பாருங்களேன், அவ்வளோ டூ மச் ஆஃப் பிரைட்னஸ். இது வந்து நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன். உங்களோட பர்சனலுக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் ப்ரொஃபஷனலுக்குமே எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன சூழ்நிலையில் இப்போ இருக்கீங்களோ அதோட இதை மேட்சப் பண்ணுங்க. ஓகே, ஸோ டோன்ட் ஹோல்ட் எனி திங் டூ மச். எதையுமே ஓவராக வந்து ஹோல்டு பண்ணாதீங்க. லெட் இட் கோ. ஓகே, உங்களுக்கானது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் தராங்க. அது யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. எஸ், லைஃப்பில் நெக்ஸ்ட்டு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ ரிலேஷன்ஷிப், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், எவ்ரி திங் வந்து சேஞ்ச் ஆகும். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறைய நியூவான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகும். நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ வந்து சரி, உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், என்னென்ன எக்ஸ்பீரியன்சஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கோ, என்னென்ன லேர்ன் பண்ணி வச்சுருக்கீங்களோ, வாட் எவர் த விஸ்டம், டீச்சிங்ஸ், லைஃப் டீச்சிங்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை அத்தனையுமே வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் லைஃப்க்கு போகணும். பிகாஸ் உங்களுக்கு ஒரு சில பேர், அதே சமயம் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு நெகட்டிவான பர்சன்ஸ் உங்களோட ஃப்யூச்சர் ஜேர்னி, நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற அந்த ஃப்யூச்சர் ஜேர்னிலேருந்து அந்த நெகட்டிவ் பர்சன்ஸ் வந்து அப்படி அப்படியே அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். ஃபார் சம் பீப்புள் வந்துட்டு இன்னும் நீங்கள் ஃப்யூச்சரில் ட்ராவல் பண்ணுறப்போ வந்துட்டு இப்போ கரண்ட்லி உங்களை சுற்றி இருக்கிறவங்க, ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், யாராக வேணா இருக்கலாம், அவங்க வரமாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவீங்க. பிகாஸ் உங்களோட ஜேர்னி டுவர்ட்ஸ் சக்ஸஸ் அண்ட் க்ரோத் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களோட இந்த நியூ ஜேர்னியில் நியூ பீப்புள் தான் ஜாயின் ஆவாங்க, பழைய பீப்புள் வந்துட்டு ஜாயின் ஆக மாட்டாங்க. ஸோ தட்ஸ் வை, அதனால தான் வந்துட்டு நிறைய விஷயங்களை இப்போவே லெட் கோ பண்ணுங்க. எதையும் ஹோல்டு பண்ணாதீங்க. தேர்ட் பார்ட்டி ரிமூவ் பண்ணுங்க. பிகாஸ் அவங்க உங்கள் ஃப்யூச்சருக்கு
இன்னைக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியுதோ, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பெருசாக தெரியுதோ, அது எதுவுமே ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு விஷயமாவே இருக்காது. பிகாஸ் உங்கள் லைஃப்பில் நல்ல அப்டேட் இருக்கும், நல்ல க்ரோத் இருக்கும். ஓகே, ஸோ ஓவர் திங்க் பண்ணாதீங்க. நோ யூஸ். ஓவர் திங்க் பண்ணுறதுனால நத்திங் கோயிங் டு சேஞ்ச். ஓகே, ஜஸ்ட் லெட் கோ. உங்களுக்கான ஃப்யூச்சர் கலர்ஃபுல்லாக இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ பி ஷுர், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக நில்லுங்க. அண்ட் யூனிவர்ஸ் கிட்டேயுமே என்ன வேணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக கேளுங்க. எஸ், யூ ஆர் கெட்டிங் இட். சி, லெட் கோ ஆஃப் செல்ஃப் இம்போஸ்ட் லிமிடேஷன்ஸ். ரொம்ப நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. லிமிட்டிங் பிலீஃப்ஸ் நிறைய இருக்கு. மற்றவங்க ஒரு தேர்ட் பர்சன் அந்த ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ இல்லை உருவாக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் நிறையாவே வச்சுருக்கீங்க லைஃப்பில். இப்போ நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும், ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு, வேறு ஊருக்கு போய் ஜாப் பண்ணணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும், உடனே ஆசைகள் இருக்கு. பட் உங்களோட திங்கிங் எப்படி இருக்கும்? அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா ப்ராஃபிட் வருமா, லாஸ் வருமா, நமக்கான கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்களா, ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்மளால் அதை பண்ண முடியுமா, நமக்கு ஹெல்ப் கிடைக்குமா? ஸோ நிறைய கொஷின்ஸ் ஆரம்பத்திலே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெகட்டிவான கொஷின்ஸ் நீங்களே உங்களை கேட்குறீங்க. ஸோ அதனால உங்களோட நிறைய பேஷனாக இருக்கட்டும், கோல்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகியிருக்கலாம். See, be prepared இருக்கிறது ஓகே, பட் டூ மச் ஆஃப் செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அது அந்த மாதிரி வேண்டாம். ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. சம்டைம்ஸ் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அவ்வளோ டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் போகிறது சேஃப் ஜோன். ஜட்ஜ்மெண்ட். எஸ், லுக் அட் த கார்டு. அவ்வளோ அருமையாக இருக்குது. உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், ஏஞ்சல்ஸ், அவங்களோட ஒரு டைரக்ட் பிளெஸிங்ஸ் கிடைக்கும். ஸ்பிரிட் அனிமலோட பிளெஸிங்ஸ் ஆல்சோ இருக்குது உங்களுக்கு. ஆக்சுவலி வெரி சூன் உங்களோட ஸ்பிரிட் அனிமல் உங்கள் வீட்டை தேடி வருவாங்க. சம் மெசேஜஸ் வரும், ஒரு சில ஃபெதர்ஸ் வரலாம். சம் மெசேஜஸ் உங்களுக்கு உங்கள் வீட்டை தேடி வரும். நீங்கள் இருக்கிற இடம் இது எங்கே இருக்கீங்களோ அங்கே உங்களை தேடி வரும். ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓகே, see, Ace of Cups. Yes, new love. Self love is more important. உங்களுக்கு ஃப்ரீடம் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை அப்சல்யூட்லி அமையுது. நீங்கள் கேட்கறது கிடைக்குது. பட் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நிறைய செல்ஃப் லவ் தேவை. செல்ஃப் லிமிட்டிங் பிலீவ்ஸ் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ எஸ், ஃபைல் நம்பர் 2 ஃபைனலி நீங்கள் ஆசைப்பட்டு கேட்குற அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். whatever it is. So finally, see, உங்களுக்கான அந்த ஒரு பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போராடுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் இந்த கோல் ரீச் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ், கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஃப்ரீடம் டிலே ஆகும். ஓகே, ஸோ இது நீங்கள் எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி அட்ராக்ட் பண்ணுறீங்க, தட்ஸ் ஆல் மேட்டர்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த pile number 2. Thank you so much. Stay blessed.